இருந்தது. சரி, ஓகே. நீங்க பிடிச்ச சீன்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த சீன் எனக்கு பிடிக்கல, என்னடா ஆயிடுச்சு அப்படியான சீன் இருக்கா? ஆமா, அந்த கடைசியில அவர் எல்லா பேங்க்லயும் உடனே உடனே கொள்ளடிக்கிறதுங்கிறது சங்கர் படம் பாக்குற மாதிரி இருந்தது. அது அந்த சீன் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்துக்கு அரை படத்துக்குமே இன்டர்வல் வரைக்குமே அந்த ஒரு ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கிறதுக்கு அவர் பாத்துட்டு இருப்பாரு அவரு. இப்ப கடைசியில டக்கு டக்குன்னு கொள்ளடிக்கிறான்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. அது கூட யாருமே வேற இல்ல, சிங்கிளா அவர் செய்யறாங்கிறத கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல கொஞ்சம். ஓகே மேம். வேற ஏதாவது சீன்ஸ் இந்த மாதிரி? அதுல தனுஷ் வந்து 16 வயசுல அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போறாரு அவரு. அது வரைக்கும் அவர் நல்லவரா தான் இருக்காரு அவரு வீட்டுல. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவர் திருடனா இருக்காருங்கிறத பெருசா நம்புற மாதிரி இல்ல. அது ஒண்ணு தெரியல. அந்த காசை திருப்பி அவர் என்ன பண்ணாருன்றதும் தெரியல. பிசினஸ் கோசம் திருடுன்னு சொல்றாங்க. அப்ப அதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்றதும் தெரியல. அவர் திருடனா மாறி வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஒண்ணுமே பெருசா இல்ல. ஆக்சுவலி 16 வயசுல வந்து அவங்க அப்பா கிட்ட பிசினஸ்க்காக பணம் கேட்பாரு. ஆனா அவங்க அப்பா தர மாட்டாருன்னு சொல்லுவாரு. அதனால எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அந்த பணத்தை அவர் வச்சு என்ன பண்ணாருன்றதுக்கான ஸ்ட்ராங் ரீசன் அங்க இல்ல. அதே மாதிரி ஹீரோயின் கூடவும் அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாரு அவரு. ஆனா அந்த பணத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சு இந்நேரம் அவர் வந்துட்டு இருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணாருன்னு தெரியல. கரெக்டா? ஆமா, அது அப்புறம் திருடன் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. பட் திருடன் ஆவறதுக்குன்னு ஒரு என்ன ரீசன், ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வந்து அங்க டைரக்டர் சொல்லலாங்க. ஆக்சுவலி தனுஷ் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலடா, அதனால நான் திருநனானு சொல்றாரு. கரெக்டா? ஆனா அப்பவே 16 வயசுல பிசினஸ் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அப்போ பெருசா அது கனெக்டே ஆகலையே அந்த டைலாக்கு. அதுதான் நானும் சொல்ல வரேன். அது பெருசா கனெக்ட் ஆகல. அது கொஞ்சம் வேற, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாவது சொல்லி இருக்கணும் டைரக்டர். அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இல்ல அந்த சீனு. ஓகே மேம். வேற ஏதாச்சும் இருக்கா? மெயின் அந்த கரை அப்படிங்கிற பேரே அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல அதுல. விச் மீன்ஸ் அட்ராக்டிவா இல்லன்னு சொல்றீங்க? இல்ல, அதுல வந்து தனுஷோட பேரு கரசாமி, அதுதான். அதுக்கு கரான்னு வச்சிருக்காங்க. அதுவே கொஞ்சம் நல்லா இல்ல. ஓகே மேம். ஓகே மேம். ஹீரோயின் பார்ட் இதுல எப்படி இருந்துச்சு? ஹீரோயின் படத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். இப்பயோ வராங்க போறாங்க, அவ்வளவுதான். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஹீரோயின் இல்லாமலே இந்த படத்தை எடுத்துருக்கலாமா? கடைசியில அவங்க அப்பா ஹீரோயின் வயித்துல வளர்றாரு அப்படின்னு சொல்றதுக்காக ஹீரோயின் வச்சிருக்காங்க போல. மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் எல்லாமே படத்தோட சேர்ந்து வர்றதால எதுவும் ஞாபகத்திலேயே இல்ல எனக்கு. சாங்ஸும் ஆவரேஜ் தான் இல்லைங்களா? படத்தோட பார்க்க